உலகத்துல எத்தனையோ நாடுகள் வந்து எங்களுக்கு 4.5 ஜெனரேஷன்ல போர் விமானம் வேணும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் பல பேர்த்துக்கிட்ட வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் ஆல்ரெடி வந்து ஸ்வீடனுடைய கிரிப்பனி அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானம் ரொம்ப பிரபலமா இருக்கு. அதுக்கு டஃப் கொடுக்கும் விதமா இந்தியாவினுடைய தேஜஸ் MK2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப பிரம்மாண்டமான போர் விமானம் கூடிய விரைவில் வரப்போகுது. அது வந்து உலக நாடுகளுக்கு எவ்வளவு பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத டீடைலா நீங்க பதிவில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வீடனுடைய கிரிப்பனிக்கும் இந்தியாவினுடைய தேஜஸ் MK2க்கும் ரெண்டுக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கா, எது வந்து ரொம்ப பெட்டரா இருக்க போகுது, ரஃபேல் போர் விமானத்தோட இது வந்து எவ்வளவு சூப்பரா இருக்க போகுது, இது எல்லாத்தையுமே டீடைலா நீங்க பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டுவேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா வந்து ஆல்ரெடி 5ஆம் தலைமுறை போர் விமானம் வந்து நம்ம வெளிநாட்டுக்கிட்ட இருந்து வாங்கிறத வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு நம்முடைய சொந்த ப்ராடக்டான ஆல்ரெடி தேஜஸ் MK1A தேஜஸ் MK2 இந்த ரெண்டு போர் விமானத்தையும் தயாரிக்கிறதுல ரொம்ப முழு வீச்சில் ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா தேஜஸ் MK2 அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானம். இது வந்து தேஜஸ் MK1A விட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான போர் விமானம். அதுவும் பர்டிகுலரா இது வந்து 2025 எண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. 2026ல ஃபர்ஸ்ட் ஃபிளைட் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அதை தாண்டி 2030 போது முதல் போர் விமானம் அவுட்புட் ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் பர்டிகுலரா உலக நாடுகள் எல்லாருமே இப்போ 4.5 ஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு போர் விமானத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் 5ஆம் தலைமுறை போர் விமானம் உலக நாடுகள்கிட்ட பெரிய லெவலில் கிடையாது. அதுவும் பர்டிகுலரா 3 நாடுகள் மட்டும்தான் இருக்கு, ரஷ்யா, சைனா, US. இந்த 3 நாடுகள் மட்டும்தான் இருக்கு. சரியா சொல்லணும்னா F-22, F-35, Su-57, F-20 இந்த மாதிரி பல்வேறு போர் விமானங்கள் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே நம்மளால உடனடியாக வாங்க முடியுமா உலக நாடுகள் எல்லாருமே அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா பாசிபிள் கிடையாது. அதுக்கு காரணம் ரெண்டு நாடு தான், ஒன்னு ரஷ்யா, இன்னொன்னு US. ரெண்டு பேர்த்துக்கும் நிறைய தடைகள் வச்சிருக்க காரணத்தினால ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்படின்னா 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கு மாற்ற வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா 4.5 ஜெனரேஷன்ல 4.5 ஜெனரேஷன்ல உலக நாடுகள் நிறைய பேர் போர் விமானங்கள் வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா கிரிப்பனி, யூரோஃபைட்டர் டைஃபான், அதை தாண்டி F-16, Block 7C, இதை தாண்டி இந்தியா இப்ப தயாரிச்சிட்டு இருக்க தேஜஸ் MK1A, தேஜஸ் MK2. ஆக்சுவலா இத்தனை போர் விமானங்கள் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இது வந்து 5ஆம் தலைமுறை போர் விமானம் மாதிரியே இருக்கும். ஆனா அதுல இருக்க சின்ன சின்ன மாற்றங்கள் தவிர எல்லாமே வந்து இந்த 4.5 ஜெனரேஷன்லயே இருக்கும் அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா அதை தாண்டி நீங்க 5ஆம் தலைமுறை போர் விமானம் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 80 $100 மில்லியன் காசு உள்ள போற மாதிரி இருக்கு. பட் இந்த 4.5 ஜெனரேஷன்ல நம்மளால ஒரு போர் விமானத்தை 50 $60 மில்லியன் நம்மளால வாங்க முடியும். அதுக்கு டஃப் கொடுக்கும் விதமா இந்த கிரிப்பனியும் இந்த தேஜஸ் MK2வும் ரெண்டும் ஒரு மிகப்பெரிய சவாலா உலக நாடுகள் இருக்க போகுது அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. சரிப்பா, அதுல அப்படி என்னதாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா நிறைய அட்வான்ஸான நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இந்தியா வந்து தேஜஸ் MK2ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப அட்வான்ஸான ரேடார் ஸ்பெஷாலிட்டிகள் இருக்கு. அதை தாண்டி நெட்வொர்க் வார்ஃபேர் அப்படிங்கிற ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பெஷாலிட்டியை வந்து அதுல வந்து இன்க்ளூடிங் பண்ணி வச்சிருக்காங்க. அதை தாண்டி ஸ்டெல்த் கோட்டிங், அதாவது நமக்கு வந்து 5ஆம் தலைமுறை போர் விமானம் ஏன் வேணும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் கேட்கிறாங்க அப்படின்னா ஸ்டெல்த் கோட்டிங் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் 5.5 ஜெனரேஷன் சொல்லுவோம். பட் இதுல இந்த 4.5 ஜெனரேஷன்லயே நம்மளால வந்து அதுல வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். அதை தாண்டி அட்வான்ஸான எலக்ட்ரானிக் வார்ஃபேர், அதை தாண்டி இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெல்த் கோட்டிங் வந்து நிறைய வந்து இதுல இன்க்ளூடிங் பண்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் வந்து இதுல ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒரு முக்கியமான ஃபியூச்சரா இந்தியாவுக்கு இருக்கு. அதனால தேஜஸ் MK2வை நிறைய பேர் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உலக நாடுகளுக்கு கொடுக்குறாங்க. அதை தாண்டி இதுல 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை சிம்பிளா ஆபரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. பட் 4.5 ஜெனரேஷன் போர் விமானத்தை சிம்பிளா ஆபரேட் பண்ண முடியும். அதை தாண்டி இதுல 5ஆம் தலைமுறை போர் விமானம் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆகும், அது மாசக்கணக்காக கூட ஆகலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தில் இருக்கு. சரி, உலக நாடுகள் யாரெல்லாம் இதை வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியா வந்து வெளிநாட்டுல இருந்து கிட்டத்தட்ட 42 நாடுகள் வாங்குறதுக்கான அத்தாரிட்டிஸ் வாங்கி வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா எந்த போர் விமானமாக இருந்தாலும் அதை இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நம்ம அவங்க கிட்ட அப்ரூவல் பண்ண வாங்க தேவையில்லை. அதை தாண்டி முக்கியமா தேஜஸ் MK2 வந்து ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னா வெளிநாடுகள் யாரெல்லாம் இப்போ வந்து மெயினா கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா பிலிப்பைன்ஸ் ஆகட்டும், அர்ஜென்டினாவாகட்டும், எகிப்து ஆகட்டும், நைஜீரியாவாகட்டும், இந்த மாதிரி நாடுகள் வந்து நாங்க தேஜஸ் MK2 எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இப்பவே வந்து தயாரா இருக்காங்க. பட்
இன்னும் போர் விமானம் ரெடி ஆகல. அதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையா பார்க்கப்படுது. கிரிப்பனி போர் விமானத்தை யார் வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பிரேசில் ஆகட்டும், தாய்லாந்து ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி உக்ரைன் வந்து இதை வந்து வாங்குறதுக்கான கன்சிடர் வந்து கிட்டத்தட்ட 100ல 150 வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. அதை தாண்டி ஏப்ரல் 2025 அப்போ கொலம்பியா வந்து நாங்களே எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா கிரிப்பனிக்கு இவ்வளவு பெரிய மார்க்கெட் வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. இந்த மார்க்கெட்டை உடைக்கிற மாதிரி தான் இந்த தேஜஸ் MK2 இந்தியாவுக்கு வரப்போகுதா அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அதை தாண்டி ஏன் உலக நாடுகள் எல்லாரும் இந்த தேஜஸ் MK2 வந்து வேணும், எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி முக்கியமான காரணம்னா ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸினுடைய F414 அப்படிங்கிற ஒரு இன்ஜின் தான். ஏன்னா அந்த இன்ஜினுடைய பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 98 கிலோமீட்டர் அளவுக்கு த்ரஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நிறைய நாடுகள் வந்து ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்க காரணத்தினால வாங்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. சரிப்பா, இல்ல சூப்பர் க்ரூஸ் கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த கிரிப்பனி ஆகட்டும், தேஜஸ் MK2 ஆகட்டும், ரெண்டுலயுமே அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அதை தாண்டி இது வந்து மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 17 டன் வந்து நம்மளால தேஜஸ் MK2ல தூக்க முடியும். பட் கிரிப்பனியில 16 டன் மட்டும்தான் தூக்க முடியும். அதனால இந்த இடத்துல இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை இதுல வந்து பெறுது அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. சரிப்பா, இதுல எந்த மாதிரி வெப்பன் தான் இந்தியா வந்து யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா தேஜஸ் MK2ல நம்ம பிரம்மோஸ்னுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வேரியண்ட்டை அதுல வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி இப்போ நம்ம ஆஸ்ட்ரா மிசைலை வந்து ஆல்ரெடி வந்து மிகப்பெரிய அளவில் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ்ட்ரா MK1, MK2, MK3 3 முக்கியமான வேரியண்ட்டை எல்லாமே பிளான் பண்ணிருக்கோம். அதுவும் வந்து வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த கிரிப்பனியில மிட்டார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து எவ்வளவு தூரம் இந்த போர் விமானத்துடைய ரேஞ்ச் எல்லாமே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் வந்து தேஜஸ் MK2 ஆகட்டும் அல்லது கிரிப்பனி ஆகட்டும் ரெண்டுமே வந்து அந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை தாண்டி ஏவியோனிக் சிஸ்டம் யார் வந்து ரொம்ப பெட்டரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிரிப்பனியில எந்த மாதிரி ஒரு முக்கியமான ஏவியோனிக் சிஸ்டம் யூஸ் பண்றாங்கன்னா ES-05 AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரேடார் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்முடைய தேஜஸ் MK2ல கேலியம் நைட்ரேட் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி நோக்கி இந்தியா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அதை வந்து அதுல வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக தெளிவா நமக்கு தெரியுது. இவ்வளவு விஷயம் பேசணும். காஸ்ட் வைஸ் பார்த்தா யார் வந்து ரொம்ப பெட்டரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா தேஜஸ் போர் விமானம் நம்மளால $70 மில்லியன் தயாரிக்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்தி இந்தியாவுக்கு இருக்கு. பட் கிரிப்பனியை வந்து கிட்டத்தட்ட 80 to 90 மில்லியன் வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவு காஸ்ட் இருக்கு. அதனால இந்த இடத்துல காஸ்ட் வைஸ் பார்த்தா தேஜஸ் MK2 ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுது அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. நான் இவ்வளவு விஷயம் பேசினேன். இது எல்லாமே வந்து கிரிப்பனியை விட தேஜஸ் MK2 மிகப்பெரிய அளவுல பெட்டரா இருக்கு. பட் நம்ம கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா நம்ம இன்னுமே தயாரிக்க கிடையாது. அவங்க ஆல்ரெடி தயாரிச்சு நிறைய கஸ்டமர் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து உடனடியா சக்சஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தா நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதுல முக்கியமான சிக்கல்னா அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனம் தான். அது F414 அப்படிங்கிற ஒரு இன்ஜின் வந்து நமக்கு உடனடியா கொடுத்தா தானே நம்ம வந்து ரெடி பண்ணி அசம்பிள் பண்ணி அவுட்புட் பண்ண முடியும். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய டிலே ஆகுது. அதனால அதற்கான முயற்சி வந்து இந்தியா எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயத்தில் இருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ப்ரொடக்ஷன்ல நம்ம ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். ஏன்னா இந்த 97 தேஜஸ் MK1A போர் விமானம் அதை வந்து தயாரிச்சு அவுட்புட் கொடுத்தாதான் நம்ம தேஜஸ் MK2 வேரியண்ட்டுக்கே வர முடியும். அந்த இடத்துலயும் ஒரு மிகப்பெரிய டிலே இருக்க காரணத்தினால தேஜஸ் MK2வும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருப்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அதை தாண்டி இப்போ ஆல்ரெடி இந்த போர் விமானத்துல MK1A, MK2 இதெல்லாம் யாரு தயாரிச்சிருக்காங்க? HAL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் நிறுவனம் தானே தயாரிச்சிருக்காங்க. பட் இதை வந்து ஃபியூச்சர்ல நம்ம அதானி நிறுவனமாகட்டும், டாடா நிறுவனம் இவங்க ரெண்டு பேர்த்தையுடைய கம்பைன் பண்ணி நீங்க உருவாக்குங்க அப்படின்னு சொன்னா இன்னுமே சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்தியா பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. அதை தாண்டி லைஃப் எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலா எந்த ஒரு போர் விமானம் எடுக்கிறாங்க வச்சுக்குவே ஒரு 20 வருஷம் லைஃப் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாருமே வாங்க மாட்டாங்க. பட் நீங்க 20 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி உங்களால அப்கிரேட் பண்ற மாதிரி வந்து நாங்க நிறைய ஸ்பெஷாலிட்டி வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். 50 வருஷம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா கம்பல்சரி வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தேஜஸ் MK2ல பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. இந்தியா இதை எப்படி கணக்கில் எடுத்துட்டு நம்ம முன்னாடி போக போறாங்க அப்படிங்கறத நாம் பொறுத்து பார்த்தா தான் தெரியும்.
பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய்.